இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ்க்கு என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் தான் உங்கள் ராஜி பேசுகிறேன். பட் என்னோட ரியல் நேம் ஸ்ருதி தான். ஓகே, நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளா தான். பட் இப்போது கொஞ்ச நாளாக சீரியல்ஸ் எல்லாமே இங்கே போயிட்டுருக்கனால ஐ எம் செட்டில் இன் சென்னை. பிகாஸ் 2 சீரியலுமே இங்கே தானே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ போயிட்டு வரும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஐ எம் இன் சென்னை now. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லாத்துலேயும் 2 படம் பண்ணிவிட்டு சவுத் இந்தியா மொத்தம் கவர் பண்ணிட்டேன். பட் ஐ எம் வெரி மச் கம்ஃபர்டபுள் இன் சீரியல். ஸோ இதில் தான் நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கேன். நீ என்ன புதுசா அடிச்ச பெயிண்டா? தொட்டா ஒட்டிக்குவியா? நான் எங்க தான் குடிச்சுக்கிறது? குடிக்கலனா விழுந்துடுவேனே. குடிச்சு தொலைச்சுக்கோ, ஆனா வாயை மூடிட்டு வா. மூவிஸ் பண்ணிவிட்டு நான் சாதாரணமாக வெளியே போவேன், நோ ப்ராப்ளம். என்னை யாரும் கண்டுக்கிறதும் இல்லை, என்னை யாரும் ரெக்கக்னைஸும் பண்ணுறதில்ல அவ்வளோ. பிகாஸ் நான் பண்ண மூவிஸ் மேபி எனக்கு அவ்வளோ ரீச் கிடைக்கல. பட் தென்றல் எல்லாம் போனதுக்கப்புறம் நான் தெரியாமல் 1-2 ஷாப்ஸ்க்கெல்லாம் போனால் கண்ணெல்லாம் கிள்ளி அங்கே ஊர்லேருந்து வந்த சைட் பார்ட்டிஸ் எல்லாம், என்னம்மா இவ்வளோ கஷ்டப்படுறியா, உனக்கு எவ்வளோ பிரச்சனை இல்லை, பேசாமல் நீ எங்கள் வீட்டுக்கு வந்துடுற, நாங்கள் உங்களை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோன்னெல்லாம் சொல்லும் போது நான் நினச்சேன், பரவாயில்லையே நம்ம கேரக்டர் ஜனங்க மத்தியில் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் உண்டாக்கி இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப ஐ வாஸ் லைக் கொடுத்து வச்சுருக்கணும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி, இல்லையா? ஸோ பிகாஸ் நம்ம ஒரு இடத்துக்கு போனால் அவ்வளோ பேர் நம்ம மேலே பாசம் காமிக்கிறாங்கன்னு இட்ஸ் பீன் லைக் வெரி கிரேட்ஃபுல். என்னப்பா இது என் பிளானை கெடுத்துற போல இருக்கு? பிளானா? என்ன பிளான்? அது ஒண்ணும் இல்ல, அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணும், ஏறிக்கிறேனே. இரு, ஏதாவது ஆட்டோ பிடிச்சி போய்க்கோ. மாமா 5 மணிக்கெல்லாம் வீட்டில் இருக்கணும் ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். சரி ஏறி தொலை. ஐ வாஸ் இன்டு 7th ஸ்டாண்டர்ட். அப்போ இன்ஸ்பயர் எல்லாம் கிடையவே கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும் நான் நடிக்கிறது, இல்லைனா என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் புக்ஸில் வர்றது, இல்லைனா நான் என்ன ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு எங்கள் மம்மிக்கு ஆசையாக இருந்துச்சு. ஸோ ஷீ வாஸ் த ஒன் ஹூ மேட் மீ டு ஆக்ட். இட் வாஸ் நாட் மீ. ஸோ அம்மா சொன்னாங்க, நான் நடிச்சிட்டேன். அப்பனும் இல்லை, கொஞ்ச நேரம் மடியில் பொறுக்கிறியா? ஐயோ, ஏன் எதுக்குன்னு கேள்வி கட்டி பண்ணாதையா? கொஞ்ச நேரத்துக்கு தான். சரி வா, கொஞ்சம் மறைவா போயிடலாம். ஆரம்பத்துலலாம் எனக்கு எல்லாருமே கேட்பாங்கள்ல, ஃபஸ்ட் ஷாட் எப்படி இருந்துச்சு, ஃபஸ்ட் டேக் எப்படி இருந்துச்சு. எனக்கெல்லாம் ஃபஸ்ட் ஷாட்டா ஃபஸ்ட் டேக்கா அப்போல்லாம் ஒரு ஐடியாவும் இல்லை. பயமே இல்லாமல் கூலாக நடித்தேன். இப்போ தான் பயம், பிகாஸ் வி ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போது ஃபேன்ஸ் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்போ தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால உள்ள பயம் இருக்கும், நம்ம வி ஷுட் டூ த பெஸ்ட் அப்படின்னு. முன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா நம்மளுக்கு என்ன தோணுதோ இல்லைன்னா டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அது பண்ணிகிட்டே இருப்பேன். చూస్తే వచ్చే కైపు ஓகே, நான் ஃபஸ்ட்டு பண்ணது தென்றல் தான். ஸோ துளசிக்கு அப்புறம் தான் ராஜி. எங்கே போனாலும் துளசி நாடகத்தில் நீங்கள் வரீங்கள்ல, சூப்பராக நடிக்கிறீங்க. அப்போ தான் நினச்சேன், பரவாயில்ல, ஓகே தென்றல் நாடகங்கிறத விட்டுட்டு ஜனங்க வந்து துளசி நாடகம்னு சொல்கிற அளவுக்கு நான் ரீச் ஆகிருக்கேன். த கேரக்டர் ஹேஸ் பீன் ரீச்ட் அப்படின்னு. அண்ட் ஆஃப்டர் தேட் ஆஃபீஸ் ஹேப்பன் அண்ட் ராஜி அகெயின் வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப பயந்து, ரொம்ப ஐ மீன் ஒரு வில்லேஜ் கைண்ட் ஆஃப் கேர்ள், ஹோம்லி டைப், அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற. இட் வாஸ் நைஸ். லைக் எனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நான் துளசி தானே நல்லா நல்லா ரீச் ஆச்சு. ஸோ ஐ லைக் துளசி அண்ட் ராஜி ஆஃப்கோர்ஸ். மூவிஸ் பண்ணும்போது லைக் இப்போ 30 days ஒரு ஷெட்யூல் இருக்கும், இல்லைன்னா 20 days ஷெட்யூலில் நம்மளுக்கு வந்து டயலாக்ஸ் ரொம்ப கம்மியாக அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் தென்றல் ஃபஸ்ட் டே ஷூட்லேயே நான் என்னோடய லைஃப் கரியரில் நான் மூவிஸ் பண்ண அத்தனை டயலாகும் ஒரே நாளில் பேசிட்டேன். பாட்டி கூட கதை பேசுகிறது, அங்கே போனால் பிரச்சனை, இங்கே போனால் பிரச்சனை, எல்லாத்தையும் ஒரு 1 வீக்லேயே நான் நடித்து முடிச்சிட்டேன். லைக் என்ன சொல்கிறது, ஒரு 10 மூவிஸ் பண்ணதை வித்தின் அ வீக் ஐ லைக் அது அங்கேயே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போ தான் நினச்சேன், அப்பாடா சீரியல் நான் இவ்வளோ பேசணுமான்னு. நிறைய பேசுகிற மாதிரி இருந்துச்சு ஆரம்பத்தில் எல்லாம். I don't find any difficulty in the language and all.
ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பட் நான் ஐ எம் வெரி மச் ஓகே வித் த லாங்குவேஜ். ஸோ தெலுங்குல நான் தென்றலோட ரீமேக் பண்ணேன். அங்கே போனாலும் தெரியாத ஒரு லாங்குவேஜை நிறைய பேச வச்சாங்க. ஸோ 2-3 மந்த்ஸில் நான் தெலுங்கும் கற்றுக்கிட்டேன், பிகாஸ் அந்தளவுக்கு பேச வச்சாங்க. பட் ஐ டூ லைக் தமிழ் லாங்குவேஜ் அலாட், பிகாஸ் இங்கே தான் நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது. ஐ டோன்ட் சே தட் அது மற்ற லாங்குவேஜில் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு, பட் இன்னும் கொஞ்சம் ஃபேன்ஸ் பாசமாக இருப்பாங்க தமிழில். My family is a very small family, myself and amma appa. Appa kuda 2 years before he passed away. So ஆரம்பத்து தென்றல் he used to watch. என்ன சொல்கிறது, வீட்டில் வந்து கிரிட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் அப்பா நெவர் கிரிட்டிசைஸ் மீ. ஹீ இஸ் ஆல்வேஸ் லைக், அவள் பண்ணுறது தான் சூப்பர், அதுதான் நடிப்பு அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா, என்ன நீ முடி சரியாகவே பண்ணல, ட்ரெஸ்ஸை ஒழுங்காகவே போடலைன்னு, நடந்து சரியில்லை. என்னோட கிரிட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா தான். நான் பண்ணது எதுவுமே அவங்க நல்லாவே தெரியாது. ஆனால் அப்பாவுக்கு நான் என்ன பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ஃப்ரம் பாஸ்ட் 5 to 6 years ஐ எம் நாட் டூயிங் மூவிஸ். இப்போ ஐடியா இல்லை, வில் சி, பிகாஸ் எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுல்ல. ரைட் நவ் தென்றல் அண்ட் ஆஃபீஸ் இது முடிச்சதுக்கப்புறம் தான் ஐ திங்க் அபவுட் த அதர் ஃப்யூச்சர் திங்ஸ். இவ்வளோ நேரம் என்னோடய பேட்டியை பொறுமையாக நீங்கள்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட பிளெஸிங்ஸ் எப்போவுமே இருக்கணும். தேங்க்ஸ் அ லாட்.